கிராண்ட் ஃபினாலே கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நினச்சி கூட பார்க்கல நம்ம வந்து இப்போ இந்த டைமில் இங்கே இருப்போம் அப்படின்ட்டு அது நினச்சி பார்த்துருந்தாடா. ஓகே, ஸோ வி ஆர் லைவ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸைட்டட், எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். பிக் பாஸ் சீசன் 9ல சிறப்பா விளையாடி வந்த பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே ரெட் கார்டு பெற்று பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த நிலையில கிராண்ட் ஃபினாலில் கலந்துக்கிட்டு உருக்கமாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் ரெட் கார்டு பெற்று வெளியேறிய விஜய், பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்குமே முறைப்படி இன்விடேஷனுமே கொடுத்துருந்தாங்க. நிகழ்ச்சி ஆரம்பத்தில் கமருதீனை கூப்பிட்ட விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் சிறப்பாக விளையாடினீங்க, உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கமருதீன், பார்வதி 2 பேரையுமே இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டோம், ஆனால் பார்வதிக்கு முக்கியமான வேலை இருக்கிறதுனால அவங்க வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதிட்ட கமருதீன் பார்வதிக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பார்வதி ரொம்ப அறிவான மற்றும் நல்லா படித்த பொண்ணு, அவங்க அந்த அறிவையும் படிப்பையும் சரியான இடத்துல பயன்படுத்தினா பார்வதி இன்னும் பல உயரங்களை தொடுவாங்க. நாம விவாதிக்கும் போது கூட பார்வதியோட விவாதம் மொத்தமாக மாறுபட்டுதா இருக்கும். அப்படியான அறிவு கொண்ட பெண் பார்வதி, அவங்க அந்த அறிவை சரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னோட அறிவுரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி இப்படி சொன்னது பலரோட கவனத்தையுமே ஈட்டு வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சி முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி மாசா என்ட்ரி கொடுத்தாங்க. பார்வதி உள்ள வந்ததும் அங்க இருந்த எல்லாருமே கரகோஷம் எழுப்பி அவங்கள வரவேற்றிருந்தாங்க. இதனால உற்சாகமான பார்வதி எல்லாத்தையுமே நன்றி சொன்னாங்க. இதையடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் முதல்ல சான்றாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகும்போது மற்றவங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இத்தனை நாள் வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற வருத்தம் இருந்தனால அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பிக் பாஸ் வீடு மகிழ்ச்சி, சந்தோஷம், கண்ணீர், காதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருக்குது. இத்தனை நாட்கள் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உருக்கமாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடைக்கு வந்த சான்றா பார்வதியை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இதை பார்த்த விஜய் சேதுபதி 2 பேரையுமே மனசார பாராட்டி இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.